வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோயில் தேரோட்டம். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். திரளான பொதுமக்களும் சாமி தரிசனம். அக்னி நட்சத்திரம் நிறைவடைந்ததையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம். துணைநிலை ஆளுநர் மற்றும் பக்தர்கள் வழிபாடு. புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பக்ரீத் திருநாளையொட்டி புதுச்சேரி மாவட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஹஜ் பெருநாள் தொழுகை காந்தி திடலில் நடைபெற்றது. வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் நமச்சிவாயம், அறநிலைத்துறை ஆணையர் குமரன் ஆகியோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்தனர். அக்னி நட்சத்திரம் நிறைவு அடைவதை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை இன்று நடைபெற்றது. அக்னி நட்சத்திரம் நிறைவு அடைவதை முன்னிட்டு புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் துணைநிலை ஆளுநரை வரவேற்றார். புதுச்சேரி அருள்மிகு மணக்குளருடைய தேவஸ்தானத்தினுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் சார்பாக நிர்வாக அதிகாரியாக பழனியப்பன் என்று தெரிவித்துக் கொள்வது என்னென்றால், இன்று அக்னி நட்சத்திரத்தினுடைய நிறைவை முன்னிட்டு நம்முடைய மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக இன்று சிறப்பான பூஜையாக 1008 மாம்பழம் மூலவருக்கும் 108 மாம்பழம் நம்முடைய பால முருகனுக்கும் படைத்து வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த இளநீர் அபிஷேகம் எதுக்காக பண்றேன்னா, அக்னியுடைய நிறைவுக்காக செய்யப்படுகிறது. 1008 இளநீர் அபிஷேகம் ஆண்டுதோறும் இந்த நம்முடைய தேவஸ்தானத்திலே அருள் பூரிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் அவருக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதை பொருட்டு இந்த ஆண்டும் சிறப்பாக செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டிருந்தது. விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்த வகுப்புகளோ நடத்தப்படக்கூடாது என உத்தரவிடப்பட்டிருந்தது. முன்னதாக மே 31ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வரும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலும் ஜூன் 4ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பக்ரீத் திருநாளையொட்டி புதுச்சேரி மாவட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஹஜ் பெருநாள் தொழுகை காந்தி திடலில் நடைபெற்றது. பக்ரீத் திருநாளையொட்டி புதுச்சேரி மாவட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை 6:30 மணிக்கு நடைபெற்றது. TNTJ மாநில செயலாளர் அன்சாரி உரை நிகழ்த்தினார். இதில் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகை செய்து வழிபட்டனர். நடுப்பாளையம் கிராமத்தில் கும்பாபிஷேகம் 1ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பானூர் வட்டம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான நடுப்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும்
ஸ்ரீ துர்க்கை அம்மன் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளதை முன்னிட்டு முதலாம் ஆண்டு விழா மற்றும் முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவுக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக முதலாம் ஆண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் மற்றும் ஐயனார் கோவில்களுக்கான வேள்வி, முத்துமாரியம்மன் மற்றும் துர்க்கை அம்மன் கோவிலுக்கான வேள்வி, முருகருக்கு 108 திவ்ய பொருட்களை கொண்ட மகா வேள்வி ஆகியவை நடைபெற்றன. மதியம் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை அன்று அனைத்து கோவில்களிலும் அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஐயனார் கோவிலுக்கு சென்று ஊரணி பொங்கல் வைத்து கரகம் அலங்கரித்து படைத்து ஐயனார் சாமியை அழைத்து வரும் நிகழ்ச்சியும் இரவு தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ்வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து மாலை கோவிலில் பொங்கல் வைத்து படைக்கும் வழிபாடும், மாலை முத்துமாரியம்மனுக்கு செடல் உற்சவமும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் அம்மனுக்கு கும்பல் படையல் வைத்து வர்ணித்து வழிபாடு நிகழ்ச்சியும், இரவு முத்து பல்லக்கில் அம்மன் வீதி உலா மற்றும் தெருக்கூத்து நாடகமும் நடைபெற்றது. புதன்கிழமை காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 73 வயது மதிக்கத்தக்க நபரின் வயிற்றிலிருந்து சுமார் 15 கிலோ எடையுள்ள புற்றுநோய் கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 73 வயது மதிக்கத்தக்க நபரின் வயிற்றிலிருந்து சுமார் 15 கிலோ எடையுள்ள புற்றுநோய் கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றினர். இது இந்தியாவில் அகற்றப்பட்ட 3வது பெரிய கட்டி என மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி குழு மூலம் தாகூர் கல்லூரி மைதானத்தில் ஆதரவற்று வசித்த முதியவரை மீட்டு பராமரித்து காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் வாழ்வாதாரம் மற்றும் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனிநபர்களுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரியை உருவாக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணியை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் கருணாநிதி, கள அதிகாரி கார்த்திகேயன் ஆகியோர் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி செய்து வருகிறது. இந்த நிலையில் தாகூர் கலைக்கல்லூரி மைதானத்தில் ஆதரவற்ற நிலையில் வசித்து வரும் 60 வயது முதியவர் பற்றி நேற்று தகவல் தெரிந்தது. உடன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஷியாமலா, சப் இன்ஸ்பெக்டர் ஜெகநாதன், ஏ.டு. சீனிவாசன் மற்றும் போலீசார் உதவியுடன் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், சுகுணா தலைமையில் ராஜகுமார், சமூக பணியாளர் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா ஆகியோர் அடங்கிய குழு நேற்று அந்த பகுதிக்கு சென்று அங்கேயே அந்த முதியவரை சுத்தம் செய்து மீட்டு அவர்களுடைய காப்பகத்திற்கு அழைத்து வந்து பராமரித்து வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநிலத்தின் பல்வேறு மக்கள் நல கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு வழங்கப்பட்டது. இந்த சந்திப்பில் மாநில முதன்மை செயலாளர் பெரு அரிமா தமிழன், முன்னாள் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன், அமைப்பு செயலாளர்கள் பாத அரிமா தமிழன், தீந்தமிழன், பொருளாளர் மாசி வாகை அரசு, மாநில செயலாளர் பா இளவரசன், தலைமை நிலைய செயலாளர்கள் பா அமுதவன், பே அகன், செய்தி தொடர்பாளர் வாதானோர் கு சிவசந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதல்வர் அலுவலகத்தில் வழங்கப்பட்ட மனுவில் பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி கற்பித்தலை தொடருதல், மீனவர் நலத்திட்ட உதவிகள், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துதல், SC/ST மக்களுக்கு தொழில் மானியம், குடிநீர் பாதுகாப்பு, விவசாயிகளுக்கான ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து
அவர் மீண்டும் 5வது முறையாக முதலமைச்சராக தேர்வு சென்றிருப்பதற்கு வாழ்த்து தெரிவித்தோம். அதையொட்டி புதுச்சேரி மக்களுக்கு நீங்கள் இந்தியை படிக்க வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது, மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று முதல்வரிடம் கோரிக்கை வைத்தோம். கூடுதலாக தற்போது மிகவும் பாதிக்கப்படும் தலித் மக்கள், 64 ஆதாரம் இல்லாமல் பாதிக்கப்படும் தலித் மக்களுக்கு தாய் வழி சான்றிதழ் மூலம் 64 ஆதாரம் உள்ள பெண்களுக்கும் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆந்திராவில், தெலுங்கானாவில் தலித்துகள் தொழில் தொடங்குவதற்காக 10 லட்சம் மானியம் கொடுத்து, எந்தவித பிணையும் இல்லாமல் மானியம் கொடுத்து தொழில் செய்ய அனுமதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட திட்டத்தை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும். 15 லட்சம் மானியமாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம். பத்துக்கண்ணில் அம்பேத்கர் சிலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்வராக இருந்தபோது நமது தற்போதைய முதல்வர் அவர்கள் பத்துக்கண்ணில் முழு உருவச் சிலை அரசே நிறுவனம் என்ற சட்டசபையில் அறிவித்திருந்தார்கள். அதை நீங்கள் தற்போதாவது நடைமுறைப்படுத்த வேண்டும். அது சிலை செய்து பொதுப்பணித்துறை பண்டகசாலையில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அவர் அனைத்தையும் படித்துவிட்டு நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறார்கள். புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் சமீபத்திய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை உத்திகளை ஊக்குவிக்கும் பயிற்சி 2 நாட்கள் நடைபெற்றது. புதுச்சேரி தவளக்குப்பத்தில் உள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசு வேளாண் துறை சார்பில் சமீபத்திய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை உத்திகளை ஊக்குவிக்கும் பயிற்சி 2 நாட்கள் நடைபெற்றது. வேளாண் அலுவலர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற இந்த 2 நாட்கள் பயிற்சியில் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ஆதித்யன் வரவேற்புரையாற்றினார். மேலும் 2ஆம் நாளில் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் அக்ரி கணேஷ் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு சமீபத்திய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை உத்திகளான இயற்கை பூச்சி விரட்டி, இயற்கை இடுபொருள், பஞ்சகாவியம், மண்புழு உரம் தயாரிப்பு போன்ற பயிற்சிகளை விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். மேலும் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண்மை கல்லூரியின் உதவி பேராசிரியர்கள் முனைவர் தமிழ்ச்செல்வன் மற்றும் முனைவர் திருமதி கார்மல் ரீட்டா ஆகியோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கான பயிற்சிகளை விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் விவசாயிகளுக்கு அமுக்கிரா அஸ்வகந்தா செடியின் சாகுபடி முறைகளையும் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் மூலிகை செயல்பாட்டாளர் முருகன் எடுத்துரைத்தார். மேலும் அண்டைய கிராமங்களான தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம், நல்லவாடு, அபிஷேகப்பாக்கம், இதர கிராமங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிற்சியில் பங்கேற்றனர். பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் உயிரி உரங்களும் அமுக்கிரா தாவரத்தின் விதைகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செயல் விளக்க உதவியாளர் பன்னீர், சிவகாமி, வனஜா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியில் பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் மணிகண்டன் நன்றியுரை வழங்கினார். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசித்து வரும் காட்டுநாயக்கன், மலக்குறவன், குருமன் மற்றும் எருக்குலா ஆகிய 4 சமூகங்களை அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கோரி புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசித்து வரும் காட்டுநாயக்கன், மலக்குறவன், குருமன் மற்றும் எருக்குலா ஆகிய 4 சமூகங்களை அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என கோரி புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கத்தினர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் கண்ணன், முதன்மை செயலாளர் செல்வம் மற்றும் குழு உறுப்பினர்கள் இணைந்து இன்று MP செல்வகணபதி அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். மனுவில் புதுச்சேரி அரசின் பல்வேறு முயற்சிகளின் பின்னர் கடந்த 2010ஆம் ஆண்டு அரசாணை மூலம் இந்த 4 சமூகங்களும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் என அறிவிக்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 342(2) படி இந்த சமூகங்களை மத்திய அரசின் அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டிய நடவடிக்கை இன்னும் நிறைவேறவில்லை எனவும், இதனால் காலதாமதம் ஏற்பட்டு வாழ்வாதார முன்னேற்றம் பாதிக்கப்படுவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 17/7/2023 அன்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் தேவையான ஆவணங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதாகவும் 20/1/2026 அன்று புதுச்சேரி அரசு விளக்கம் அளித்து கோப்பு அனுப்பியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
எனவே மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து காட்டுநாயக்கன், மலக்குறவன், குருமன், எருக்குலா ஆகிய 4 சமூகங்களையும் எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என சங்கத்தினர் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை மீண்டும் முக்கிய செய்திகள். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோயில் தேரோட்டம். துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். திரளான பொதுமக்களும் சாமி தரிசனம். அக்னி நட்சத்திரம் நிறைவடைந்ததையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு 1008 இளநீர் அபிஷேகம். துணைநிலை ஆளுநர் மற்றும் பக்தர்கள் வழிபாடு. புதுச்சேரியில் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பக்ரீத் திருநாளையொட்டி புதுச்சேரி மாவட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஹஜ் பெருநாள் தொழுகை காந்தி திடலில் நடைபெற்றது.